தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். உங்களுடைய ஆதரவிற்கும் ஜெபத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதத்தில் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட பேச அவர் விரும்புகிறார். கடந்த வாரங்களிலே தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே குறிப்பாக இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது இளைப்பாறுதல் கிடைக்கும் என்பதை நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நாம் சிந்திக்கலாம். தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஜெபத்தோடு கூட குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை காண உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். தயவு கூர்ந்து நிகழ்ச்சி முடிந்தவுடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனமாய் கேட்க உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இப்போது நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். கர்த்தருக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதலை குறித்து சிந்தித்தோம். அவரிடத்திலே போகும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்போடு கூட அழைக்கிறார். அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறார். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறார். அவருடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி அன்பாக அழைக்கிறார். அதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்வதற்கு அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பதாக நான் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் முதல் நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பகுதியை நாம் அநேக முறை வாசித்திருக்க முடியும். அநேக முறை இந்த பகுதியை பொதுவாக எதற்கு சம்பந்தப்படுத்துகிறார்கள் சொன்னால், பொதுவாக சொல்வது 14வது வசனத்தில் வாசிங்கன்னா, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படக்கூடாது என்பதை மிக முக்கியமாக பேசி, திருமணத்திலே ஒரு அவிசுவாசியும் விசுவாசியும் அங்கே பிணைக்கப்படக்கூடாது, ஒரு அவிசுவாசியும் விசுவாசியும் திருமணம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி கூறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக இந்த பகுதியானது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து இது பேசுகிறது. உலகத்தோடு சம்பந்தப்பட்டு கிறிஸ்துவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. உலகத்திடமிருந்து கற்றுக்கொண்ட அனைத்தையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவனிடம் நாம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு 2வது படி அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அவருடைய வார்த்தையின்படி இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய நுகத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, மெதுவான லெகுவான நுகம், என் சுமை மெதுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏற்கனவே நாம் பலவிதமான பாரமான நுகத்தை ஏற்று பாரத்தை ஏற்று சுமந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். நம்முடைய பாரங்கள் அனைத்து நீக்கப்பட்டு விட்டது. இப்போது நம்முடைய இஷ்டத்துக்கு சுயாதீனமாய் விடப்பட்ட விடுதலையின் வாழ்வு
என்பது அல்ல, நாம் கற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பாரம் அனைத்தையும் நம்மை விட்டு நீக்கிவிட்டார். நம்முடைய நுகம் கிறிஸ்துவினுடைய நுகமாயிருக்க வேண்டும். வேறு எந்த நுகமும் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நிச்சயமாக நமக்கு பிரச்சனையாகத்தான் முடியும். நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பக்கம் நம்முடைய நுகத்திலே கிறிஸ்து இணைக்கப்பட வேண்டும். கிறிஸ்து தான் நம்மை அழைக்கிறார். இன்னொரு பக்கம் நுகம் என்பது உங்களுக்கு தெரியும். 2 மாடுகள் பூட்டக்கூடிய ஒரு வண்டியினுடைய நுகம் அல்லது ஒரு ஏர் கலப்பை நுகம், 2 மாடுகள். அங்கே இது குறித்து லேவியராமத்தில் வாசிக்கும்போது மாடையும் கழுதையையும் நம்ம ஒன்றாக இணைத்து உழக்கூடாது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அந்நிய நுகம் என்று சொல்லி, இப்போ நாம் இதுவரை இந்த உலகத்தோடு, பேலியாளோடு, அப்படி என்று சொன்னால் சாத்தானோடு, அவிசுவாசியோடு நாம் இணைந்து காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் ஒரு விசுவாசியினிடத்தில் ஆலோசனை பெறுவது சரியான ஒரு காரியம். ஒரு விசுவாசி அவிசுவாசியினிடத்தில் ஆலோசனை பெற முடியாது. அவர்கள் நம்மை சரியாக நடத்த முடியாது என்று சொன்னால் அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிற நுகம் வேறு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய அந்த நுகத்தை நம்மை விட்டு நீக்கி, அந்த பாரமான நுகத்தை நம்மை விட்டு விலக்கி விட்டு நமக்கு ஒரு சுகமான சுமையை, நுகத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் அவருடைய நுகம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரத்தில் இந்த மாட்டு வண்டியில் இணைக்கப்படுகிற மாடுகள் ஒன்றாக இருக்கும்போது தான் அது சேர்ந்து இழுத்து கொண்டு போக முடியும். பழக்கப்பட்ட மாடுகளை இணைத்து அந்த நுகத்தில் பூட்டும்போது தான் அது வண்டியை இழுத்து கொண்டு போகும். ஏர் உழுவதற்கு அது உதவியாக இருக்கும், அல்லது தண்ணீர் இறைப்பதற்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரை இறைப்பார்கள். அந்த மாடு கட்டி அந்த 2 மாடையும் நுகத்தில் பூட்டி அப்படியாக தண்ணீர் இறைப்பது, கிணற்றிலிருந்து தண்ணீர் இருப்பது அவருடைய வழக்கம். இந்த நுகத்தை குறித்து தற்கால பிள்ளைகளுக்கு அதிகமாக புரிவதில்லை. ஒருவேளை மாட்டு வண்டியை பார்த்தார்கள் என்று சொன்னால் அதை புரிந்திருப்பார்கள். ஒத்த மாட்டு வண்டியை நான் குறித்து பேசலை. 2 மாடுகள் பூட்டக்கூடிய மாட்டு வண்டி, அது 2 மாடுகள் ஒன்றாக சேர்ந்து போகும்போது தான் அந்த வண்டி சரியான திசையை நோக்கி போகும். இப்போது நம்முடைய நுகத்தில் ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஏற்கனவே அந்த நுகத்தை தன்னோடு கூட இணைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்தவர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றினவர், நமக்கு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறவர், இளைப்பாறுதலை கொடுத்து, ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து, தொடர்ந்து அவருடைய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அழைத்து நம்மிடத்தில் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, கேட்கிறாரு, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள், நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நுகத்தை ஏற்றுக்கொள். ஒரு பக்கம் அவர் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட வருகிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அவர் நம்மை சரியாக நடத்தி கொண்டு போவார். அவர் பெரிய பாரத்தையே அவர் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். மறுபக்கம் நான் இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்து போகும்போது தான் கிறிஸ்துவானவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இது எப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவும் நானும் இணைந்து ஒன்றாக பயணிக்க வேண்டும். எப்படி ஏனோக்கு தேவனோடு நடந்தாரோ அதே போல தேவனுடைய பிள்ளைகள், அவரோடு இணைக்கப்பட்டவர்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், பாவத்தை விட்டு மனம் திரும்பினவர்கள், உலக பிரகாரமான காரியங்களை விட்டவர்கள், உலகம் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் விற்றுவிட்டு இறக்கி வைத்துவிட்டு அவைகளெல்லாம் ஒன்றுமில்லை குப்பையாக எண்ணிவிட்டு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டு பயணிக்க அவர் விரும்புகிறார். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் போது அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், உண்மையிலேயே நீங்கள் கிறிஸ்துவின் நுகத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இன்றும் கூட அந்த வசனத்தை சுவிசேஷம் அறிவிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்பதாக வருகிற காரியங்களை அதிகமாக நாம் வலியுறுத்தி கூறுவதில்லை. வருத்தமான பாரத்தை நாம் இறக்கி வைத்தவுடன் நம்மிடத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போதுதான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நிறைய நேரம் அவரிடத்துல வந்துட்டு பழைய காரியங்களே நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம்.
பழைய முறைமைகள், பழைய கலாச்சார காரியங்கள், எப்படின்னா வேதத்துக்கு முரணான காரியங்கள், சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள், அதையெல்லாம் நாம் இழுத்துக்கொண்டு நம்மோடு கூட இழுத்துக்கொண்டு வருகிறோம். அவருடைய நுகத்தை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நுகத்தை தவிர நாம் மற்ற காரியங்களும் சேர்த்து இழுத்து கொள்கிறோம். எப்படி ஒரு விசுவாசி சாத்தானோடு இணைந்து போக முடியும்? இங்கே நீங்கள் கவனிக்கணும், அவிசுவாசியோடு கூட நாம் கூடி இருக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சொல்லவில்லை. இந்த உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், அவிசுவாசிகளோடு தான் இருக்கிறோம், ஆண்டவரை அறியாத மக்களோடு கூட இருக்கிறோம். நம்முடைய பொறுப்பு அவரை குறித்து கூறுவது, அவருக்கு சாட்சியாக நாம் காணப்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஆலோசனை கூறவும் நம்மோடு கூட வரவும் ஆண்டவரை அறிந்த விசுவாசிகள், சகோதர சகோதரிகள் நமக்காக இருக்கிறார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து நாம் போக வேண்டும். அவருடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். இங்கே 4 விதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நுகத்தை ஏற்பது என்று சொன்னால் 4 விதமான காரியங்கள். ஒன்று, கீழ்ப்படிதலோடு அவருக்கு உட்பட வேண்டும். சப்மிஷன். நீங்கள் மாட்டு வண்டியை எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நாள் அந்த மாடுகளை கொண்டு வந்து அப்படி நிறுத்தும்போது அவர் வண்டியை தூக்குவார். வண்டி ஓட்டுறவர் அப்படி தூக்குனவனே அந்த மாடுகள் வந்து கழுத்தை வந்து அப்படி தலையை தாழ்த்தி அந்த நுகத்தை அதை ஏற்றுக்கொள்ளும். அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு விடுதலையான ஒரு வாழ்வுக்கு வந்த பின்பதாக நாம் புதிய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அங்கே பாருங்க, புது சிருஷ்டியாக இருக்கிற நாம் நம்மை தாழ்மைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு உட்பட நாம் சம்மதிக்க வேண்டும். அதனால தான் அங்கே பார்க்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையோடு கூட அவருடைய வழியை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவரோடு இணைக்கப்பட்ட நான் ஒரு சீஷனாக நம்மை நடத்துகிற அல்லது நமக்கு உண்பதாக செல்கிற, நம்மோடு கூட பயணிக்கிற ஆண்டவருடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிற சீஷர்களாக நாம் இருக்கிறோம். குரு சீசர், அப்படிப்பட்ட உறவு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், குரு என்று சொன்னால் சீஷர்கள் அந்த குரு சொல்லக்கூடிய எல்லா காரியங்களையும் கேட்டு நடப்பார்கள். நம்முடைய குரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய எஜமான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் ஏதோ நம்மை தனியாக விட்டு போகவில்லை, அவர் நம்மோடு கூட பயணிக்க விரும்புகிறார். நான் கடந்த முறை சொன்னேன், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை பெற்றுக்கொண்டால். எப்படி? இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்த்தோம். வசனத்தை கேட்பது, வசனத்தை தியானிப்பது, தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் அமைதியாக காத்திருப்பது. அடுத்த நம்முடைய வேலை என்ன, அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பயணிக்க வேண்டும், எதை விட வேண்டும், எதை கை கொள்ள வேண்டும் என்கிற அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சீஷனாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அவருடைய நடத்துதலுக்காக நாம் தொடர்ந்து அவரோடு கூட பயணிக்க வேண்டும். டைரக்ஷன். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் இருக்கிறார், நான் மறுபக்கம் இருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் இருக்கிறார், நீங்கள் ஒரு பக்கம் இருக்கிறீர்கள். நீங்கள் பயணிக்கிறீர்கள். நீங்கள் பயணித்து போகும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை முன்னோக்கி நடத்தி கொண்டு போகிறார். நீங்கள் அறியாத வழிகளிலே அவர் நடத்தி கொண்டு போகிறார். நீங்கள் சிந்திக்காத வழிகளிலே அவர் உங்களை கொண்டு போகிறார். உங்களுக்கு தேவையானதை அவர் கொடுக்கிறார், போதிக்கிறார், உங்களை நடத்துகிறார். அவர் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர் எப்போதுமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியாக அவர் விருப்பமுள்ளவராக, நம்மை அவர் விசாரிக்கிறவராக, நமக்கு உதவி செய்கிறவராக அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சரியான டைரக்ஷனில் தான் நம்ம போகிறோமா? உண்மையிலேயே ஆண்டவர் நடத்துகிறபடி உங்களுடைய வாழ்க்கை அமைந்து இருக்கிறதா? சரியான டைரக்ஷனில் நம்ம போகணும்னா அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், 4வதா, ஒரு விடுதலையான வாழ்விற்காக அவருடைய நுகத்தை நான் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் இணைந்து கற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் உங்களுக்கு வேறு விதமான காரியங்களின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், யூடியூப், டிவி, மற்ற காரியங்கள், இணையதளத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள் நமக்கு சில காரியங்கள் பிரயோஜனமாக தான் இருக்குது. தெரியாத காரியங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதெல்லாம் உலகத்திற்கு அடுத்தபடியான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் மிகவும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவிடம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவிடம் உண்டு. நான் அதை விட்டுட்டு நான் கொஞ்சம் விலகினாலும் வேறு நுகத்திலே, அதாவது அங்கே வாஸ்தவம் இல்லையா, ஆரம்பத்தில் 2 கொரிந்தியர் 6:14 நம்ம வாஸ்தவம் இல்லையா, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது என்று சொல்லி வாஸ்தவம் இல்லையா, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி வாசிக்கிறோம். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்கே கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு எப்படி விக்கிரகங்களோடு கூட நாம் இணைந்து போக முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துடுவாங்க, ஆனால் சில காரியங்களை அவர்களால் விட முடியாது. பழைய வாழ்க்கை, கிறிஸ்தவங்களாக கூட இருப்பாங்க, நான் கிறிஸ்தவன் சொல்லிக்குவாங்க, கிறிஸ்தவன் சொல்லிக்குவாங்க, ஆனால் பழைய பாரம்பரியங்கள் சடங்குகளை விடவே மாட்டேங்கிறாங்க. சில நேரத்தில் விக்கிரக ஆராதனை அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. தேவன் விரும்பாத சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம். அதான் இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவானவர் நம்முடைய இருதயத்தில் மகிமையின் நம்பிக்கையாக வாசம் செய்கிறார். நாமே தேவனுடைய ஆலயம். பொதுவாக மற்ற மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, கோயில் என்பது வேறு, கடவுள் அந்த கோயிலிலே இருப்பார் என்று சொல்லி அந்த கோயிலுக்கு போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு அற்புதமான உண்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஆலயம். அங்கே யார் இருக்கிறது? தேவன் வாசம் செய்கிறார். நம்முடைய இருதயமாகிய அந்த ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆள விரும்புகிறார். நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார். ஒரு சுயாதீனமான வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். சில நேரத்தில் இப்படிப்பட்ட சில காரியங்களினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். ஒருவேளை நம்ம ஏன் அவரோட இணைக்கப்பட்டு அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 3வது படியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவரை போல மாற ஃபைனல் டெஸ்டினி, கடைசி காரியம் என்ன என்று சொன்னால், கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரை போல நாம் மாறுகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், தாழ்மை உள்ளவராக இருக்கிறேன். ஒருவேளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் கண்டிப்பானவராக இருந்தாலும் அவர் சாந்தமுள்ளவர், மனத்தாழ்மை உள்ளவர். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அவரை போல மாறுவது தான் அவர் விரும்புகிற மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நான் பயணிக்க வேண்டும்? இந்த உலகத்தின் காரியங்களை விட்டுவிட்டு அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை ஏன் நான் கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் அவரை போல மாற வேண்டும், கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாற வேண்டும். இதை குறித்து இன்னொரு செய்தியிலே நான் பேசியிருக்கிறேன். தேவ சாயலை இழந்து போன மனிதன் எப்படி தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முந்தைய செய்தியிலே நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் போய் அந்த செய்தியை பாருங்கள். தேவ சாயல் என்கிற அந்த செய்தியானது யூடியூப்பில் இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். தேவனுடைய சாயலை பாவத்தினாலே இழந்து போனோம். அந்த சாயலை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவரை போல நம்மை மாற்ற விரும்புகிறார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரை போல நாம் மாற வேண்டும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும். 1 யோவான் 3:1-2 இவ்விதமாக யோவான் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே,
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ப்ராசஸை இந்த பூமியிலே ஆரம்பிக்கிறார். நம்மை அப்படியே மாற்றிக்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல மாறிக்கொண்டே இருக்கிறோம், அவரை போல ஆகிறோம். ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படும்படியான சில காரியங்கள் நடந்திருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சகோதரரை நான் பார்த்தேன். அந்த சகோதரன் அவர் நடக்கிற விதம், அவருடைய முறை, ஸ்டைல் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவரை நான் பார்த்துட்டு அநேக நாட்களாக அவரோட பழகி அவரை பார்த்துருக்கிறேன். திடீரென்று சொல்லி அவருடைய மகனை பார்த்தேன் ஒரு நாள். அவருடைய மகனை பார்த்தப்போ அதே ஸ்டைலு, அதே மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு நடக்கிறார். அவர் அதே மாதிரி நடக்கிறார் ஒவ்வொரு ஸ்டெப்பும். பாருங்கள், தகப்பனுக்கும் மகனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்குமே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நெருங்கின இருக்குன்னா நம்மை உண்டாக்கின கடவுள் அவரை போல நாம் இருப்பதற்கு, அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவரை போல மாற முடியாது. ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை நம்முடைய மரணம் வரை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் கற்றுக்கொள்கிறதற்கு முடிவே இல்லை, ஆனால் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு வயதானாலும் நாம் வேதத்தை வாசிக்கும்போது, ஒவ்வொரு முறையும் வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒருவேளை அது தெரிந்த பகுதியாக இருக்கலாம். எனக்கு மனப்பாடமாக தெரியும், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு இந்த சம்பவங்களெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த சம்பவங்களின் மூலமாக, அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். நாம் கவனிக்க வேண்டும். நம்ம நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட பேச அவர் விரும்புகிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். நாம் கேட்க 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 இந்த உலக காரியங்கள் எல்லாம் நம்ம விடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கை அவரை போல, அவர் விரும்புகிறபடி, அவருடைய சித்தத்தின்படி அப்படியே மாறுகிறதை நம்ம பார்க்கிறோம். மற்றவர்கள் என்னை விரும்ப மாட்டேங்கிறாங்க, மற்றவங்க என் பக்கத்தில் வர மாட்டேங்கிறாங்க, மற்றவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க சரியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம மாறலை, நிறைய காரியங்களில் நம்ம திரும்பலை. நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சார்ந்தவர்கள் உங்களிடத்தில் வருவாங்க, உங்களை நேசிக்கிறவங்க உங்களிடத்தில் வருவாங்க, உங்களுடைய நண்பர்கள் உங்களிடத்தில் வருவாங்க, உங்களிடத்தில் ஆலோசனை கேட்பாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அவங்க உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய நடக்கையும் பார்க்கும்போது, உங்களுடைய குணத்தை பார்க்கும்போது உங்களிடத்தில் பேசுகிறதுக்கு ஆசையாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அது வித்தியாசமானதாக இருக்கும். மோசே தேவனோடு இருந்து 40 நாள் பின்பதாக அவன் வந்தான். அவனுடைய முகத்தை யாருமே பார்க்க முடியவில்லை. அவன் முக்காடு போட்டு கொண்டு வந்தான். 40 நாள் தேவனோடு இருந்த மோசேக்கு அப்படின்னா, என்னாலும் தேவ சமூகத்திலே தேவனோடு இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் சோதித்து பார்ப்போம், நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நான் இன்றைக்கும் கிறிஸ்துவிடம் கற்றுக்கொண்டு இருக்கிறேனா? கற்றுக்கொள்ளும்படியாக நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கற்றுக்கொள்ள ரெடி ஆயிட்டீங்களா? இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் வேத புத்தகத்தை வாசிக்கும்போது, தியானிக்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சங்கீதம் 1 படி இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் சங்கீதக்காரன் அப்படி சொன்னார்? சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை முற்றிலும் வித்தியாசமாக தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இருக்க காரணம் என்ன என்று சொன்னால், அவர் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவராக அவர் காணப்பட்டார். ஒருவேளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் கற்றுக்கொள்ளும் அந்த காரியம் இப்படிப்பட்ட தியானத்தில் தான் ஆரம்பமாகிறது. நாம் கிறிஸ்துவை பார்க்கவில்லை, கிறிஸ்துவனுடைய சத்தத்தை நாம் கேட்கவில்லை,
ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே குடிகொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயமாகிய ஆலயத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஆளும்படியாக, நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் விரும்புகிறார். நம்முடைய எல்லா சத்தத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவருடைய சமூகத்திலே நாம் கற்றுக்கொள்ளும்போது, அந்த நாளிலே அதை நம்முடைய வாழ்வின் தியானமாக வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக மாறும். நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்கும். நாம் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருப்போம். மற்றவர்களால் நாம் விரும்பப்படத்தக்கவர்களாக நாம் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகளோ சந்தேகங்களோ எதுவும் வராது. ஒரு உற்சாகத்தோடு நாம் முன்னேறி போவதற்கு அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் உதவி கேட்போமா? ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்து எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக நீர் விரும்புகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க உம்முடைய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நீர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுதல் மூலமாக உருவாக உதவி செய்தரலும். ஒவ்வொரு நாளும் உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உம்மை அறியாதவர்களாக இருப்பார்களானால் ஆண்டவரே, உம்மிடத்திலே வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்விலே இளைப்பாறுதலை கண்டுகொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களுக்கு பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் அல்லது உங்களுடைய சந்தேகங்கள் எதுவானாலும் கீழே காணப்படக்கூடிய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களுக்கு உதவி செய்யவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை தொடர்ந்து நடத்துவாராக.